நடுத்தெருவிற்கு வந்த சி.வி. சண்முகம் மகிழ்ச்சியிலே எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும், அதிமுகவிலே பல்வேறு விதமான பிரச்சனை. அதாவது எடப்பாடி பழனிசாமியால் பிரச்சனை என்பது கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்திலே இருக்கக்கூடாது என்று சொல்லித்தான் பிரச்சனை என்பது தற்சமயம் நடந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து விலக்கிவிட்டு அந்த இடத்திலே முக்கியமான ஒரு நபரை மற்றொரு நபரை அமர்த்த வேண்டும். அதனால் அப்படி அமர்த்தினால் மட்டும்தான் நம்முடைய செல்வாக்கு என்பது இருக்கும். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுக்கலாம். ஆதரவுகளை கொடுத்தால் அமைச்சர் பொறுப்பு கிடைக்கும், பல முக்கியமான பொறுப்பு கிடைக்கும், பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி நிறைய நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நபர்கள் கிடையாது, ஒரு 20க்கும் மேற்பட்ட நபர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக செயல்பட்டார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். ஆனால் இறுதியிலே எஸ்பி வேலுமணி தரப்பு அனைவரும் அதிமுக இணைந்திருக்கக்கூடிய அந்த வேளையிலே நமது சி.வி. சண்முகமும் சி. விஜயபாஸ்கரும் மட்டும் இதுவரைக்கும் அதிமுகவில் இணையாமல் எந்த ஒரு அறிவிப்பையும் கொடுக்காமல் தனித்தனியே விலகி இருக்கிறார். அதே போல இவர்களுக்கு பதிலாக மாவட்ட செயலாளர்களையும் எடப்பாடி பழனிசாமி நியமித்து வைத்திருந்தார். அந்த மாவட்ட செயலாளர்களுடைய மாற்ற இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அலுவலகத்திற்கு சாவியும் நமது சி.வி. சண்முகமாகட்டும் சி. விஜயபாஸ்கர் ஆகட்டும் ஒப்படைத்திருப்பது அதிமுக இருந்தவர்கள் மொத்தமாக விலகி இருப்பதற்கு சமமாகத்தான் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இருந்த போதிலுமே அவர்கள் எந்த ஒரு கட்சியிலும் இணையாமல் இருப்பதால் அவருடைய பதவிகளை பறிப்பதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது அவர் ஏதாவது ஒரு கட்சியில் இணைந்தால் மட்டும்தான் கட்சி தாவல் சட்டத்தின் அடிப்படையிலே பதவிகளை பறிக்க முடியும். அதே போல சட்டமன்றத்திலே அதிமுகவுடைய கொறடாவுக்கு எதிராக பேசினால் மட்டும்தான் அவர்கள் அந்த கட்சி தாவல் சட்டத்தின் அடிப்படையிலே பதவியிலிருந்து விலக்கப்படுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நமது சி.வி. சண்முகம் அவர்கள் தற்சமயம் எந்த ஒரு கட்சியிலும் இணையாமல் தமிழக வெற்றி கழகத்தை நம்பி ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்த்தார். எப்படியும் தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்து விடலாம், அதாவது ஆதரவுகளை கொடுத்து விடலாம், கொடுத்து விட்டால் மிகப்பெரிய வாய்ப்பு என்பது இருக்கிறது என நினைத்துக் கொண்டு ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்த்தார். அதுவும் முடியாமல் போயிருக்கிறது. இறுதியாக தமிழக வெற்றி கழகத்திலே நாம் இணைந்து விடலாம். தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்தால் கூட நமக்கு வருகின்ற நாட்களிலே கண்டிப்பாக அதே தொகுதியிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்புகளோ அல்லது எம்பி பதவியோ கிடைக்கும். அதை பயன்படுத்தி நாம் மிகப்பெரிய வேலைப்பாடுகளை பார்க்கலாம் என்று நமது சி.வி. சண்முகம் அவர்கள் நினைத்திருந்தார். இறுதியிலே அதுவும் முடியாத ஒரு கதையாகத்தான் மாறி போய்விட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சி.வி. சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவின் பக்கமும் வர முடியாமல் தமிழக வெற்றி கழகத்தின் பக்கமும் போக முடியாமல் தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா நடுத்தெருவிலே நின்று கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் நமது சி.வி. சண்முகத்தை பார்க்க வரக்கூடிய அந்த அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியிலே சி.வி. சண்முகம் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி குறை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் கூட இணையதளங்களிலே தற்சமயம் உலா வந்து கொண்டிருப்பது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகத்தான் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அவர் மீண்டும் அதிமுகவிற்கு வர வேண்டும், எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையேற்று அதிமுகவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் அதிமுகவுடைய தொண்டர்களுடைய விருப்பங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு நண்பா.